ஹே குட்டீஸ்! நவீன சிறுவர் பஞ்சதந்திரம் சேனலுக்கு வரவேற்கிறோம். முந்தைய பகுதியில் தோட்டத்தில் ஏதோ ஒரு கவலையான விஷயத்தை மீரா கவனித்தாள். குட்டி அணில் சிண்டு அனைத்து உணவையும் தனக்காக சேகரித்து வைத்திருந்தது. இதனால் பறவைகளும் குட்டி அணில்களும் பசியுடனும் சோகத்துடனும் இருந்தன. மீராவின் இதயம் மிகவும் கனமாக உணர்ந்தது. அவற்றை பற்றி சிந்திப்பதை தவிர்க்க முடியாமல் அவள் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவளது சோகமான மனம் என்ன செய்வது என்று முடிவு செய்வதற்கு முன் அம்மா அவளுக்கு பக்கத்தில் அமர்ந்து மெதுவாகச் சொன்னார், இது எனக்கு ஒரு பழைய பஞ்சதந்திர கதையை நினைவூட்டுகிறது. மீரா அவளை நெருங்கி சாய்ந்தாள். அவளுடைய கண்கள் இன்னும் கவலையுடன் இருந்தன. மித்து ஒருமுறை அமைதியானது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அம்மா சொன்னார், ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு பலம் வாய்ந்த யானை கூட்டம் வாழ்ந்து வந்தது. அவை வலிமையானவை, உயரமானவை, சக்தி வாய்ந்தவை. கோடை காலத்தில் ஆறுகள் வறண்டு குளங்கள் சுருங்கும்போது அனைத்து விலங்குகளும் தண்ணீர் தேட போராடின. யானைகளும் கூட எல்லா இடங்களிலும் தேடின. கடைசியில் அமைதியான இடத்தில் மறைந்திருந்த ஒரு அழகான பெரிய ஏரியை கண்டுபிடித்தன. மீரா நெருங்கி வந்து கிசுகிசுத்தாள். ஒரு ரகசிய ஏரியா? ஆம். அம்மா தலையசைத்தார். ஆனால் ஏரி காலியாக இல்லை. அது ஏரியைச் சுற்றியுள்ள குழிகளில் வசிக்கும் ஒரு சிறிய முயல் கூட்டத்தின் அவை சிறிய சாதுவான உயிரினங்கள். மித்து ஒரு முயல் போல நடித்தது. அதன் மூக்கைச் சுருட்டி காதுகளை அசைத்தது. இதனால் மீரா மீண்டும் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள். அம்மா புன்னகைத்து தொடர்ந்தார், ஒவ்வொரு நாளும் யானை கூட்டம் ஏரிக்கு நீர் குடிக்க அணிவகுத்துச் சென்றன. அவை மிகவும் பெரியவை. அவை நடந்து செல்லும்போது பூமி அவற்றின் அடியில் நடுங்கியது. தம் தம் தம். மீரா நாடகத்தனமாக குழப்பத்துடன் மூச்சுவிட்டாள். மித்து கற்பனையான நடுக்கத்தால் விழுவது போல அதன் சிறகுகளை அடித்தது. ஆனால் யானைகள் உணரவில்லை. அம்மா தொடர்ந்து சொன்னார், அவை தண்ணீரை அடைய விரைந்து செல்லும்போது அவை முயல்களின் குழிகளை நசுக்கின. பல குட்டி முயல்கள் காயமடைந்தன. அவற்றின் வீடுகள் அழிக்கப்பட்டன. முயல்கள் பயந்தன. ஆனால் யானைகளுடன் சண்டையிடவோ அல்லது அவற்றை தடுக்கவோ மிகச் சிறியதாக இருந்தன. மீராவின் கண்கள் சோகத்துடன் விரிந்தன. பாவம் முயல்கள், அம்மா. அவை மிகவும் பயந்திருக்க வேண்டும். அம்மா தலையசைத்தார். ஆம், அவை பயந்தன. ஆனால் அவற்றுள் ஒரு மிகவும் புத்திசாலியான முயல் வாழ்ந்தது. அது, நாம் பலத்தை பலத்தால் எதிர்த்து போராட முடியாது, நாம் ஞானத்தை பயன்படுத்த வேண்டும் என்றது. மித்து உடனடியாக ஒரு புத்திசாலி சாமியார் போல ஒரு சிறகை மார்பின் குறுக்கே வைத்து பெருமை கொண்ட பாவனையை அணிந்தது. மீரா மீண்டும் கத்தாமல் சிரித்தாள். அம்மா தொடர்ந்தார், இந்த புத்திசாலி முயல் யானை ராஜாவை அணுகியது. ராஜா மிக பெரியவனாகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் இருந்தான். ஆனால் இதயத்தில் அன்பானவனாகவும் இருந்தான். முயல் மரியாதையுடன் வணங்கி, ஓ ராஜாவே, நீங்கள் நீர் குடிக்கும் இந்த ஏரி சந்திர பகவானுக்கு சொந்தமானது. உங்கள் கூட்டம் இந்த புனித இடத்தை தொந்தரவு செய்கிறது என்றது. மீரா உடனே குறுக்கிட்டாள். யானை ராஜா அதிர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். அவன் அதிர்ச்சி அடைந்தான். அம்மா நாடகத்தனமாக சொன்னார். மித்து வினோதமாக கண்களை விரித்தது. இது மீராவை தீவிரமான சூழலிலும் சிரிக்க வைத்தது. அம்மா தொடர்ந்தார், ராஜா முகம் சுளித்து, எனக்கு ஆதாரம் காட்டு என்றான். எனவே அந்த புத்திசாலி முயல் யானை ராஜாவின் முதுகில் ஏறி இரவில் ஏரிக்கு வழிகாட்டியது. சந்திரன் பிரகாசமாக ஒளிர அதன் பிரதிபலிப்பு ஏரியில ஒரு வெள்ளி நாணயம் போல மின்னியது. ஒரு சிறிய காற்று வீசியபோது பிரதிபலிப்பு அலைந்து நடுங்கியது. அம்மா நெருங்கிச் சாய்ந்தார். அவரது குரல் கிசுகிசுப்பாக மாறியது. சந்திர பகவான் கோபமாக இருக்கிறார் என்று யானை ராஜா நினைத்தான். மீரா ஆச்சரியத்துடன் தன் கையால் வாயை பொத்தினாள். ஓ இல்ல. மித்து ஒரு வேடிக்கையான குரலில் சத்தமாக அலறியது. ஓடு யானை ராஜாவே ஓடு. மீராவால் சிரிப்பை நிறுத்த முடியவில்லை. அம்மா மெதுவாக சிரித்துவிட்டு தொடர்ந்தார், அந்த புத்திசாலி முயல், நீங்கள் இந்த ஏரியை பாதுகாப்பதாகவும் இனிமேல் எங்களை காயப்படுத்த மாட்டீர்கள் என்றும் உறுதியளித்தால் சந்திர பகவான் உங்கள் கூட்டத்தை மன்னிப்பார் என்றது. யானை ராஜா எல்லாவற்றையும் புரிந்து கொண்டான். முயலின் வார்த்தைகளை மட்டுமல்ல, அவற்றின் பின்னால் உள்ள அர்த்தத்தையும். தான் தெரியாமலேயே சிறிய உயிரினங்களை காயப்படுத்தி கொண்டிருப்பதை அவன் உணர்ந்தான். அவன் மன்னிப்பு கேட்டு, நாங்கள் மீண்டும் ஒருபோதும் உங்கள் வீடுகளின் வழியாக வரமாட்டோம் என்றான்.
அன்றிலிருந்து யானைகள் ஏரிக்கு வேறு பாதையில் சென்றன. மேலும் அமைதி திரும்பியது. மீரா மகிழ்ச்சியுடன் பெருமூச்சு விட்டாள். அந்த முயல் உண்மையிலேயே புத்திசாலி. அம்மா, அம்மா தலையசைத்தார். ஆம், ஞானம் வலிமையானவர்களை விருப்பத்துடன் தலைவணங்கச் செய்கிறது. மீரா சிந்தனையுடன் புன்னகைத்தாள். ஒரு சிறிய முயல் ஞானத்தை பயன்படுத்தி பலம் வாய்ந்த யானைகளின் பாதையை மாற்ற முடிந்தாள். அவளால் சிண்டுவை கட்டாமல் கூட உதவ முடியும். மீரா எழுந்து நின்று சிண்டுவின் மறைக்கப்பட்ட பொக்கிஷ குவியலை பார்த்தாள். அவள் இதயத்தில் ஒரு மென்மையான திட்டம் உருவாகத் தொடங்கியது. மீரா அடுத்து என்ன செய்வாள்? பஞ்சதந்திர ஞானம் சிண்டுவின் இதயத்தை மாற்றுமா? பகுதி 3 இல் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.